சுமூகமாகவே திரும்பி சென்றதோர் இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு எங்க புதுமாட சாமியினுடைய அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது பார்த்தார் இந்த தர்க்கமுடி ராஜமன்னே வரம் கொடுத்த சிவனை எரிக்க வேணுமானா அதுக்கு என்ன வழி இருக்கு? கடவுளை போய் நம்ம உடனே எரிக்கணும் நினைச்சா முடியுமா ஐயா? முடியாது. அப்பதான் தர்க்கராஜன் யோசித்து பார்த்து ஒரு முடிவெடுத்தான். அதான் நடக்கக்கூடிய காரியமாச்ச. என்ன எரிக்கணும்னு சொன்னா 4 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி சரி தலையோலி ஊத்தி அந்த மாதிரி தீய பொருத்தி விட்டுறலாம். இறை இழக்கக்கூடிய பகவான் எரிக்கனால சொல்ல முடியும். சாதாரணமா மனிதனா இருந்தா நம்ம நினைச்ச காரியத்தை உடனே சாதிக்கலாம். கடவுளையே போய் எரிக்கணும்னா சாதாரணமா எரிக்க முடியாது. அப்ப இந்த தர்க்கராஜ அதற்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இவ 27 பேரு இந்த அரண்மனையில இருந்தான்னு சொன்னா சிவனை நம்ம எரிக்க முடியாது. அப்படி என்று சொல்லி 27 பெண்களிலையும் 25 பெண்களை வரவழைத்து அம்மா பிள்ளைகளா இனி நீங்கள் என்னுடைய அரண்மனையில இருக்க வேண்டாம். காடு மலைகளிலே அலைந்து திரிந்து மரம் செடி கொடிகளாக முளைக்க கடவுது போங்க அப்படின்னு பிள்ளைகளை அனுப்பி வைத்தார். சாபத்தை கொடுத்த நாளையில இருந்து இந்த 25 பேர்களுமே காடு மலைகளிலே மரம் செடி கொடிகளாக முளைக்க அரண்மனையில குழந்தைகளே இல்ல. 27 பேர் இருந்த வீட்டுல ஆள் இல்லைன்னா எப்படியா இருக்கும்? 27 பொட்ட பிள்ளை வீட்டுல இருந்தா கலகலகலான இருக்குமே. வளையல் சத்தமும் கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும் அப்படி ஆனந்தமா இருக்குமே. 27 பிள்ளை இருந்த வீட்டுல ஒரு பிள்ளை இல்லைன்னா என்ன ஆகும் நிலைமை? அடியப்பா வீட்டுல இருள் அடைஞ்சு போகும். அப்ப இந்த சந்திர பகவானை வரம் கொடுத்த இறைவனை எரிப்பதற்காக 25 பேர்களுக்கும் சாபத்தை கொடுக்க அப்பந்தான் பார்த்தார் இந்த தாரகாவல்லி பெண்கொடியாகப்பட்டவள். தாரகாவல்லி மனசிலே நினைக்கிறார், இத்தனை குழந்தைகள் இருந்தும் இன்னைக்கு இல்லாததை போல கிடைத்தும் கிடைக்காததை போல அல்லவா இன்னைக்கு மாறிவிட்டது. அதனால குழந்தை பாக்கியம் இல்லையானா நம்ம வழி வழி வம்சம் இதோடு குழந்தை இல்லாமல் கரிமுடிந்து போகுமோ அப்படின்னு தாரகாவல்லிக்கு மனக்கவலை. தர்க்கராஜாவுடைய மனசுல என்ன சிந்தனைன்னா, இந்த பார்வதா தேவி நமக்கு மகளாகவே வந்து பிறந்தான்னு சொன்னா பார்வதா தேவி மகளா பிறந்தா பகவான் பார்வதியை மனமுடிக்க அவர் தான் வரணும். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. அதனால சக்தியை நமக்கு மகளாக பிறவி எடுத்தா சிவன் தான் பார்வதியை திருமணம் முடிக்க கண்டிப்பாக வந்தே தீரணும். அதனால பார்வதி தனக்கு மகளாக பிறவி செய்ய வேண்டுமானால் சிவபெருமான என்னையே நாமல் தவம் இருக்க வேணும் என்று தர்க்கராஜாவுடைய மனதிலே எண்ணிக்கொண்டு அவர் நினைத்துக் கொண்டிருக்க தாரகாவல்லி பெண்கொடியா தாரகாவல்லி பெண்கொடியா தர்க்கனோட இடம் அது எங்க நவராஜமா எனக்கு வைத்த பிராணனா
பெச்சு எடுக்கலையே மன்னா. இல்லையே மன்னா. தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. என்னுடைய வயத்துல நான் இதுவரைக்கும் ஒரு குழந்தைய பெச்சு எடுக்கலையே மன்னவா. இருந்த 27 பெண் குழந்தை நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால இனியும் நாமளுக்கு குழந்தை இல்லையா நாம் மலடி மலடி என்றல்லவா நாமளை பேசுவார்கள். நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள் மன்னவா. பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா. மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தா தோணுமா. ஏன் தெரியுமா? அந்த காலத்திலே விடிந்தாலும் அடைந்தாலும் பெண்கள் எல்லாம் காடுகரைக்கு வேலைக்கு போவது வழக்கம். அப்ப காட்டு வேலைக்கு போனாங்கன்னா சரி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வாங்கலாம். பெண்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும்ல. பின்னால தூங்கி முன்னால எந்திப்பா. என்ன பின்னால தூங்கி முன்னாடி எந்திரிக்கணும்? பின்னால தூங்கி முன்னால எந்திப்பான்னா வீட்டுக்கு முன்னாடி போய் படுத்துட்டு முன்னாடி எந்திரிக்கணுமா? நீ போய் படு வீட்டுக்கு பின்னால. பின்னாடி தூங்கி முன்னாடி எந்திரிக்கணும்ல. பின்னால தூங்கி முன்னால எந்திரிப்பான்னா ராத்திரி அந்த அம்மா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கணவன் மாமி மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்து வீட உள்ளதுக்கு தண்ணியை ஊத்தி போட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி வச்சுட்டு ராத்திரி மத்த வேலையெல்லாம் முடிச்சு கதை வடைச்சிட்டு அந்த அம்மா கடைசியா வந்து படுப்பா. மணியை பார்த்தா 12 மணி 11 மணி இருக்கும். ராத்திரி 11 மணி 12 மணிக்கு எல்லாருக்கும் பிறகு தூங்கினான்னா காலையில எல்லாருக்கும் முன்னால 4 மணிக்கு எந்திரிச்சிருவா. அதான் பின்னால தூங்கி முன்னால எந்திரிக்கிறது. பிறவே நீ வீட்டுக்கு முன்னால போய் படுக்கணும்ங்க. உனக்கு என்ன அறிவு? வீட்டுக்கு முன்னாடி படுத்து சுத்தி அப்படி முன்னாடி வருவா அவன் பொண்டாட்டி வருவா. அப்ப இந்த அம்மா 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே முதலாவது 4 பிடி சோளத்தை ஊற போடுவாளாம். பணியாரமா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னு வையே 10 ரூபாய்க்கு 3 கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சோளத்தை ஊற போட்டு நனைய போட்டு இடிச்சு மாவாட்டி எனக்கு பணியாரம் சுட்டு கொடுப்பா. சரிதானே? ஒவ்வொரு பணியாரமும் அம்மா தண்டி இருக்கும். காட்டு வேலைக்கு பணியாரம் சுட்டு கொண்டு போய் சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். ஒரு பண்டம் பலகாரம் மாதிரி சாப்பிடலாம். இந்த அம்மா 4 படி சோளத்தை ஊற போட்டானா காட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு சோள கஞ்சி காய்க்கணும்னு ஊற போட்டிருப்பாயா. சோள கஞ்சி காய்க்கவா? பிறவே உனக்கு சோள கஞ்சி தெரியுமா? தெரியாது. ரைட்டு. சோள கஞ்சி எங்க தெரியும்? சோள கஞ்சி தெரியாது. இப்ப உள்ள தோசை இட்லி அது போக ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் இருந்தா தான் தெரியும். வேற ஒண்ணும் தெரியாது. பிறவே சோள கஞ்சி தெரியாது. சாமி சோறு தெரியாது. குருதவரி சாப்பாடு தெரியுமா? குருதவரி தெரியாது. தெரியுமா? அதுவும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. அப்போ இந்த அம்மா 4 படி சோளத்தை ஊற போட்டு காலையில வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா அந்த சோளம் நல்லா ஊறி இருக்குமா. அப்படியே பதமா இருக்கும். ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிப்பாளாம். எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. என் காது கேட்கலையே உனக்கு. மாமியார் மருமகளுமா? பிறவே எப்படி இருக்கும்? மாமியா கையில மருமக கையில உலக்க கொடுத்தா என்ன ஆகும்? அந்த காலத்துல மாமியாலும் மருமகளும் மாத்து விளக்கு போட்டு இடிச்சா இப்ப உள்ளவா மாமியா மருமக கையில உலக்கை கொடுத்தேன்னு வையே